உலகிலேயே மிகவும் வயதான ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் 3 தசாப்தங்களா காத்திருந்து பிறந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்? இன்றைய குட்டி நியூஸ்ல பார்க்கலாம். 1994வது வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி லிண்டா அப்படின்ற பெண்ணும் அவங்களுடைய கணவரும் IVF சிகிச்சை மேற்கொண்டிருக்காங்க. இந்த IVF சிகிச்சைனா இந்த பெண்ணுடைய கருமுட்டையும் அவங்களுடைய கணவருடைய விந்தணுவையும் ஒன்னா சேர்த்து அதை கருவா உருவாக்குவாங்க. இப்படி அவங்க சிகிச்சை மேற்கொண்ட அப்ப அதுல 3 கரு உருவாகி இருக்கு. அப்ப அந்த சமயத்துல லிண்டா ஒரு கருவை மட்டும் எடுத்து தன்னுடைய கருப்பையில வச்சு குழந்தையா பெத்தெடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. இப்ப அந்த பெண் குழந்தைக்கு 30 வயது ஆகுது. அந்த பெண் குழந்தைக்கு இப்ப 10 வயதுல ஒரு பெண் குழந்தையோ இருக்கு. இந்த நிலையில மீதம் இருக்க அந்த 2 கருமுட்டைய அதுக்கப்புறமா பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள இவங்க இருவருக்கும் விவாகரத்து நடக்குது. இந்த விவாகரத்து நடந்ததுனால லிண்டா அந்த 2 கருமுட்டையும் பாதுகாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா அந்த 2ல ஒரு கருமுட்டை நிலை மாறி போகுது. அதனால மீதம் இருக்க ஒரு கருமுட்டைய நம்ம நல்லா பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பல லட்சம் டாலரை செலவு பண்ணி அந்த ஒரு கருமுட்டைய 30 வருடங்களா பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கு இடையில நிறைய பேர் அந்த கருவை லிண்டா கிட்ட தத்து கேட்டு இருக்காங்க. ஆனா லிண்டா யாருக்குமே அதை தத்து கொடுக்க முன் வரல. இந்த சமயத்துல அமெரிக்காவில இருக்க லிண்ட்சே டிம் அப்படின்ற ஒரு தம்பதி திருமணமாகி 7 வருடங்களா குழந்தை இல்லாம இருந்திருக்காங்க. இவங்க ஒரு கருத்தரிப்பு அமைப்பு கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டு இருக்காங்க. அவங்க லிண்டாவை தொடர்பு கொண்டு உங்களுடைய இந்த கருவை தத்து கொடுங்கன்னு கேட்டு இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லிண்டா இதுக்கு தத்து கொடுக்க முன் வரல. அதுக்கப்புறமா இந்த அமைப்பு லிண்டா கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்களும் இதை தத்து கொடுக்க ஒப்புக்கொண்டாங்க. இதனால லிண்டாவுடைய அந்த கரு இப்ப லிண்ட்சேவுடைய கருப்பையில வச்சு இப்ப குழந்தையா பெத்தெடுத்திருக்காங்க. கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி அந்த குழந்தையும் பிறந்திருக்கு. இப்ப இந்த குழந்தை தான் உலகத்திலேயே மிகவும் வயதான குழந்தை அப்படின்ற சாதனையை படைச்சிருக்கு. இந்த குழந்தை அப்பவே பிறந்திருந்தா இப்ப இந்த குழந்தைக்கு 30 வயது ஆகியிருக்கும். இப்ப இந்த குழந்தைக்கு 30 வயதுல ஒரு சகோதரியும் இருக்கு. இத பத்தி அந்த லிண்ட்சே தம்பதி பேசும்போது இப்படி விலைமதிப்பற்ற இந்த குழந்தையை பெத்தெடுத்ததுல நாங்க ரொம்பவே பிரமிப்பு அடைகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்குமே பிரமிப்பா தான் இருக்கு. இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.